கலைஞர் குடும்பத்தில் நடந்த திருமணங்கள் எல்லாமே சாதி மறுப்பு திருமணங்கள். அது ஸ்டாலினில் தொடங்கி அழகிரியில் தொடங்கி அப்புறம் அவங்க பசங்களுக்கு பசங்க எல்லாருமே வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் தான். அங்கே வந்து அவ்வளவு இலகுவாக சுலபமாக வந்து நடந்திருக்குது. இது போன்ற அரசியல் தலைவர்கள் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சேகர் பாபு விஷயம் வந்து தெரியும். சேகர் பாபு பொண்ணு வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு சேகர் பாபுக்கு பிடிக்கவில்லை. இப்படி வந்து பல கட்சி தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க. வெளியே வந்து அவங்க சாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசினா கூட உள்ளே வந்து அதை விட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கலைஞர் குடும்பம் அப்படி இல்லை. அரசியலையும் பெரிய தலைவராக அவர் வந்து வெற்றிகரமாக ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார். சொந்த குடும்பத்தையும் அப்படி வைத்திருக்கிறாரு அப்படின்னு பேசும்பொழுது தன்னுடைய உதாரணத்தை வந்து சொல்றாரு. ஏன் வந்து கருப்பழனியப்பன் வந்து நீங்க சொன்னது போல ஒரு 4-5 படங்களை இயக்கிய இயக்குனர் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக பல கூட்டங்களில் பேசக்கூடிய ஒரு நட்சத்திர பேச்சாளர் தான். பல மேடைகளில் வந்து பேசுகிறாரு. அவர் ஒரு முன்னேறிய சாதியை சேர்ந்தவர். அவர் கலப்பு திருமணம் பண்ணிட்டாருன்றத கூட இவ்வளவு செல்வாக்கு பெருமை புகழ் வெளிச்சம்லாம் அடைந்த ஒருவருக்கே அவருடைய ஊரில் அவருடைய குடும்பத்தில் அதுலேயும் வந்து கருப்பையா போன்றவர்களால் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் சாதி என்பது வந்து எவ்வளவு ஒரு இறுக்கமான விஷயமா வந்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.